எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம சேலஞ்ச் சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டே ஒன்லேருந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் இந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்னைக்குலேருந்து நெக்ஸ்ட் 50 டேஸ் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களால் 50 டேஸ் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியுது அப்படின்றத பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் வந்து டே ஒன்லேருந்து நம்ம நிறைய டிப்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே குட்டி குட்டி டிப்ஸ் தான். அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு டே 28 ஆஃப் 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். ஸோ 28 டேஸ் சூப்பராக எடுத்துகிட்டு போயாச்சு. ஜஸ்ட் 22 டேஸ் தான் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு எதுனா ப்ராப்ளம்ஸ் இருந்தது, நீங்கள் டயட் பண்ணிட்டு இருக்கும்போதே சின்னதாக கிவ் அப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ், நம்ம பசங்கள்லாம் வீட்டில் இருப்போம். ஸோ வெக்கேஷன் போவோம், நிறையா அவங்க கூட வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுவே குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளோட நீட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே தேவைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டேவும் வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து எக்ஸாக்டாக போகாது. ஸோ அது எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம வந்து இந்த சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க போகிறோம். ஸோ இன்னும் 22 டேஸ் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு ஐடியான்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிற மீன் டைமில் உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு பண்ணுங்க. வெளியில் போக முடிஞ்சால் போங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே பண்ணுங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ லீவ் டைம்னால அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ சின்ன பசங்க அப்படின்னா நம்மளோட நீட் வந்து அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். அவங்க கூட நம்ம அதிகமாக விளையாடணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ வெயில்னால நம்ம பெருசாக வந்து பகல் டைமில் வெளியிலேயும் விளையாட அனுப்ப மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி வீட்டில் தான் இருப்பாங்க. டிவி, ஃபோன் அப்படின்னு உள்ள ரொம்ப அதுக்குள்ளேயே போயிடாமல் நம்ம கொஞ்சம் அவங்களை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்றுக்கு நாங்கள் இந்த விஷயம் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு சாங் போட்டு விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கூட வீட்டுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கேம்ஸு, கண்ணாமூச்சி விளையாடுறது, சின்னதாக ஓடி பிடிச்சி விளையாடுறது, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து எப்படி எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ வந்து நேற்றுக்கு பண்ணும்போது எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு உங்களால் ஒரு 1 hour வாக்கிங் போக முடியலை, அதாவது இந்த வெக்கேஷன் டைம்னு சொல்கிறேன், பசங்க இருக்காங்க, பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவங்க கூட நல்லா ஓடி பிடிச்சி டெய்லி ஒரு 1/2 hour வந்து விளையாடுங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ண மாதிரியும் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதுவும் இல்லையா, ஓடி பிடிச்சி விளையாட முடியல, எனக்கு அந்தளவுக்கு வீட்டில் ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டிவியில் வந்து ஒரு சாங் போட்டு விட்டுட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆட விடுங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது நான் அவங்க கூடவே சேர்ந்து, நம்ம வந்து காம்படிஷனில் போய் ஆட போகிறதில்ல. ஸோ எனக்குலாம் ஆட தெரியாது அப்படின்லாம் வந்து சொல்லணும். எனக்குமே பெருசாக வந்து ஆட தெரியாது. ஆனால் பாப்பா ஆடும்போது நம்மள அறியாமலே சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஆடுறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து உங்களால் முடிஞ்சளவு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்க கூட என்ஜாய் பண்ணுங்கள், அவங்க கூட வைப் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் ஒரு சாங் போட்டு ஒரு சாங் ஃபுல்லாக ஆடி முடிச்ச அவ்வளோ ஸ்வெட் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் போனால் எனக்கு எவ்வளோ ஒரு டயர்ட்னஸ் இருக்குமோ, ஜஸ்ட் ஒரு 10 minutes அவ கூட டான்ஸ் பண்ணேன், அதுலேயே எனக்கு அவ்வளோ ஸ்வெட் ஆச்சு, அவ்வளோ வந்து எனர்ஜி போன மாதிரி, அவ்வளோ கலோரி பேர்ன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஸோ இது வந்து ஜஸ்ட் 2 in 1 தான். ஓகேங்களா? ஸோ பசங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்லிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை தள்ளி வைக்காம அவங்க கூட 2 in 1 தான். ஓகேங்களா? அவங்களே நம்ம எங்கேஜாக வச்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு, அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்லியாக விளையாடின மாதிரியே ஆச்சு, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ வந்து இதில் எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும், நம்ம டயட் வந்து எடுத்துகிட்டு போன ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இது நான் நேற்று பண்ணி முடிச்சு உட்காந்து யோசிக்கும், ஓகே இது நம்ம சொல்லலாம், கண்டிப்பாக வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் தான். ஸோ அவங்க கூட சேர்ந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த சம்மர் வெக்கேஷன் அவங்களுக்கும் போரிங்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்பாயில் ஆகாமல் ரெண்டையுமே வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா கலோரிஸ் கம்மியாக இருக்குது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நிறையா வந்து இது முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ இன்னும் அதில் வந்து ஒரு சில எக்ஸப்ஷன் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குது. லைக் நம்ம ஸ்டார்ச் அதிகமாக இருக்குது. இப்போ வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா அதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உணவுகள் வந்து நம்ம பெருசாக ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பொட்டேட்டோஸ். ஓகேங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எக்ஸப்ஷன். ஸ்வீட் பொட்டேட்டோவில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக
இருக்குது. ஸோ அது வெயிட் லாஸ் டைமில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை தவிர மற்ற ரூட் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அந்த மாதிரி ரூட் வெஜிடபிள்ஸ், மண்ணு கீழே விளங்குற அந்த கிழங்கு ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயும் எக்ஸப்ட் சக்கரவள்ளி கிழங்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. அதை தவிர மற்ற கிழங்கு வெரைட்டிஸ்லாம் முடிஞ்சளவு வந்து கம்மியாக வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. முடிஞ்சளவு வெயிட் லாஸ் பண்ணும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டா இன்னும் வெல் அண்ட் குட். ஏன்னா அதில் வந்து மாவு சத்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அது கூட சேர்த்து ஸ்டார்ச்சும் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்டார்ச் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து மேங்கோ. ஓகேங்களா? இது சீசன், நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால அப்பப்போ எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி பர்ன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த உள்ள ஃப்ளஷ் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுலலாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாம்பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்துட்டு சப்போட்டா பழம், இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது இதை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம், கிரேவிங்ஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ வந்து மற்ற நம்ம இப்போ பப்பாயா, வாட்டர்மெலன் அந்த மாதிரி ஃப்ரூட்லாம் பவுல் நிறையா சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இந்த மேங்கோஸோ நம்ம சப்போட்டா பழமோ வந்து ஒரு பவுல் நிறையா எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ஸ்லோவாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன டிப்னு ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பேசியிருந்தோம். சப்போட்டா பழத்தில் வந்து பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இப்போ நம்ம குழந்தைகளுக்குலாம் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது ஜென்ரல் அட்வைஸாகவே சொல்லுவாங்க, சிக்குன்னு சொல்லுவோம், சப்போட்டா பழம் இருக்குல்ல, அது வந்து குழந்தைகளுக்கு பியூரியா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதில் இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும். ஸோ அதிகமாக சப்போட்டா பழம் சாப்பிட்ற குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி சளி, காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது நானும் வந்து ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். சப்போட்டா பழம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் வெயிட் லாஸ் டைமில் அது வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்காது. ஸோ வந்து நீங்கள் 1 or 2 வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து நேச்சுரலாகவே ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கா, ஸோ நம்ம ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு அது வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1 பழம் 2 பழம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் நிறையா அந்த மாதிரி எடுத்துக்க வேணாம். டயட் பண்ணும்போது மட்டும் தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் நார்மல் மெயின்டெனன்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் வந்து வரும். ஸோ நான் டயட் பண்ணும்போது மேக்ஸிமம் கம்மி பண்ணிடுவேன், எடுத்துக்க மாட்டேன். மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும், சப்போட்டா பழமும் நல்லா சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஊர் சைடில் கிடைக்கிற அந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன். எனக்கு ஆக்சுவலி நான் ஸ்நாக்ஸ்ன்றதை விட ஃப்ரூட் லவர் தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், நல்லா சாப்பிட்டு பழகியிருக்கேன். ஸோ அதனாலேயே வந்து என்னோட டயட் ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து ரொம்ப போரிங்காவோ, ஐயோ என்னடா இது நமக்கு சாப்பிட்ட மாதிரியே இல்லையே அப்படின்னு வந்து ஒரு அன்ஹாப்பியான மைண்ட் செட்டில் நான் என்னோட டயட் ஃபாலோ பண்ணதே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் முடிஞ்சளவு வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்துட்டு நமக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது. அது வந்து நம்ம குக் பண்ணாமல், வெஜிடபிள்ஸ் கூட நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணி சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸ் வந்து குக் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அது வந்து அதில் இருக்குங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராசஸ் நல்லா இருக்கும். கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து இந்த 2 விஷயத்தை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எல்லாம். ஏன்னா வெயிட் லாஸ் நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோட்டீனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நிறையா ஃபைபர் முக்கியம். ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே ஃபைபர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வரவே வராது. நம்ம டயட்டும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டேவும் சூப்பராக எடுத்துகிட்டு போங்க, ஹாப்பியாக எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம பேசின சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் நான் இதுக்கு என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி சேமியா தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் துருகி போட்டு அது நல்லா டேஸ்டியாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. டயட் டைமில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பாதாம் வந்து ஒரு 5 நம்பர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பாதாமுக்கு பதிலாக வேறு எதுனா நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். வால்நட்டு இல்லை ட்ரை கிரேப்ஸு அந்த மாதிரி நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி லன்ச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, சவுசவுக்காய் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து கூட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி இந்த சவுசவுக்காய் வந்து யாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து கூட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் இந்த சவுசவுக்காயை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து ஒரே ஒரு ஆம்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆனியன் இல்லாமல். ஆல்மோஸ்ட் 5 டேஸ் ஆச்சு என்னோடய வாக்கிங் வந்து பண்ணி. ஸோ வந்து ரெஸ்ட்டு விட்டாச்சு. நிறைய பர்சனல் ஒர்க் இருந்தது, நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது, பேக்கிங் ஒர்க் இருந்தது. ஸோ அம்மா வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வந்து பாஸ்ட்டு 5 டேஸாக வந்து நான் என்னோடய வாக்கிங் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். டயட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் வந்து இன்றைக்கி என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டயட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சேர்த்து இன்றைக்கிலேருந்து நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்னும் நம்ம கையில் வந்து 23 டேஸ் இருக்குது. சூப்பராக அதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். நல்லபடியாக ரிசல்ட் பார்க்கணும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட சேர்த்து பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்ல ஒரு வெயிட் லாஸும் நமக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் முடிஞ்சளவு வந்து ரொம்ப அன்அவாய்டபிள் ஒர்க்கு, அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன், ஹெல்த் ப்ராப்ளம். இப்போ ரீசெண்டாக 2-3 பேர் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃபீவராக இருக்குது, எனக்கு 2 டேஸாக உடம்பு சரியில்லை, அதனால் என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலை அப்படின்னு கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பாராமல் வர விஷயங்கள் தான். நிறைய ப்ரையாரிட்டியான ஒர்க்ஸ் வரலாம், இல்லை உடம்பு முடியாமல் போடலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஜஸ்ட் டயட் மட்டும் முடிஞ்சளவு ஃபாலோ பண்ணிவிட்டு நல்ல உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. நம்ம ஒன்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ்டாக அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து பர்டிகுலராக டயட் பண்ணும்போது மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் முடிஞ்சளவு வந்து டயட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் உங்கள் வெயிட் ரீச் பண்ணதுக்கப்புறமும் டெய்லியும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க. சிம்பிளாக எக்ஸசைஸ் முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லை வாக்கிங். ஓகேவா. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஹெல்த் வைஸும் சரி, நம்ம பர்சனலாகவும் ரொம்ப பிரிஸ்காக, ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஓகேங்களா. ஸோ என்னோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைக் வாக்கிங் வந்து நான் இன்றைக்கி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பாஸ்ட்டு 5 டேஸாக வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக என்னோடய வாக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ பாருங்கள் 142 ஸ்டெப்ஸு. ஸோ எவ்வளோ வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இன்றைக்கி டின்னர் வந்துட்டு பார்த்தோன்னா கோதுமை மாவில் அடை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி செம்மையாக இருந்தது, நல்லா டேஸ்டியாக இருந்தது. இன்னொரு டைம் பண்ணும்போது நான் ரெசிபி ஷூட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ கோதுமை மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கேரட் ஃபுல்லாக துருவி போட்டு ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.